Please subscribe Sadhguru Sai Creations. அடிக்கடி வீக்கம் வருது அப்படின்னா காலையில் எந்திரிச்சோடனே நார்மலாக இருக்குது. அதுக்கப்புறம் நடக்கும்போதோ நான் ஒர்க் பண்ணுறேன், ஒரு 2-3 ஹவர்ஸில் கால் எனக்கு வீங்க ஆரம்பிச்சிடுது. ஸோ இந்த வீக்கத்தை சரி செய்கிறதுக்கு என்ன பண்ணலாம், என்னென்ன காரணங்களால் இந்த கால் பாத வீக்கம் வருது, சரியாக நமக்கு பிளட் ட்ரெயின் ஆகாமல், ஸோ அந்த டீஆக்சினேட்டட் பிளட் எல்லாம் வெயின்ஸ்லேயே தேங்க ஆரம்பித்து ரத்த ஓட்டம் சரியாக இல்லைனாலும், ஸோ இந்த கால் பாத வீக்கம் இருக்குன்னா அலட்சியம் வேண்டாம். புரோட்டீன்யூரியா கண்டிஷன் இருந்தாலோ, சிறுநீரகங்களில் சுருக்கம் ஏற்பட்டாலோ, டயபெட்டிக் நியூரோபதின்னு சொல்கிற கண்டிஷன், ஸோ இதுலேயுமே நரம்புகள் வீக் ஆகும்போது நமக்கு சுகர், சர்க்கரையோட அளவு அதிகமாகிடுச்சு, உங்களுக்கு சிறுநீரக பாதிப்பாக இருந்தாலும் சரி, இல்லை நமக்கு ரத்த ஓட்டம் பாதிப்புனால கால் வீக்கம் இருந்தாலும் சரி, சத்குரு சாய் கிரியேஷன் வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். நான் டாக்டர் நித்யா, சித்தா ஃபிசிஷியன். கால் பாதங்களில் வீக்கம் இருக்கா? ஸோ என்னென்ன காரணங்களால் உங்களுக்கு கால் பாதம் வீக்கம் ஏற்படலாம்? ஏன்னா நிறைய பேருக்கு வீக்கம் வருங்க. நார்மலாக ட்ராவல் பண்ணுறீங்க, இல்லை ரொம்ப நேரம் காலை தொங்க போட்டே வச்சுருக்கீங்க, இந்த டைமில் வீக்கம் வரலாம். ஒரு 2 நாட்களில் அது சரியாகுதுன்னு வச்சுக்கோங்க. அடிக்கடி வீக்கம் வருது அப்படின்னா காலையில் எந்திரிச்சோடனே நார்மலாக இருக்குது. அதுக்கப்புறம் நடக்கும்போதோ நான் ஒர்க் பண்ணுறேன், ஒரு 2-3 ஹவர்ஸில் கால் எனக்கு வீங்க ஆரம்பிச்சிடுது. ஸோ இதே மாதிரி கொஞ்ச நாளாக இருக்குது அப்படின்னு உங்களுக்கு அந்த அறிகுறி தெரிஞ்சதுன்னா இந்தந்த காரணங்களாக இருக்கலாம். இதுவே உங்களுக்கு வீக்கம் இருக்குது, ஆனால் கை வச்சு அழுத்தும் போது சின்னதாக ஒரு குழி விழற மாதிரி இருக்குது. ஸோ அப்போ கையை எடுத்துட்டா, விரலை எடுத்துட்டா அதில் இருந்து அந்த குழி மாறியதுக்கு கொஞ்சம் நேரம் ஆகுது. ஸோ இந்த மாதிரி இருக்கிறது பிட்டிங் எடிமா அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ கால் பாதத்தில் மேற்பக்கமாக ஏன் இந்த வீக்கம் வருது? இன்னும் ஒரு சிலருக்கு கால் பாதம் மட்டும் இல்லைங்க, நீ ஜாயிண்ட் இருக்கு இல்லையா, மூட்டுலேருந்தே கால் பாதம் வரைக்கும் வீக்கம் வர ஆரம்பிச்சிடும். ஸோ இந்த வீக்கத்தை சரி செய்கிறதுக்கு என்ன பண்ணலாம், என்னென்ன காரணங்களால் இந்த கால் பாத வீக்கம் வருது? பேசிக்காக ரீசன் அப்படின்னு பார்த்தோம்னா, இரத்த சோகை இருந்துச்சுன்னா அனிமியா இந்த வீக்கம் வரும். முகம் வீங்கின மாதிரி இருக்கும், கைகளில் ஒரு வீக்கம் தெரியலாம், கால் பாதத்தில் வீக்கம் தெரியலாம். அப்போது ஹீமோக்ளோபின் லெவல் எவ்வளோ இருக்குன்னு செக் பண்ணிக்கோங்க. இது பேசிக்காக நடக்கக்கூடிய விஷயம்தான். ஹீமோக்ளோபின் லெவல் குறைவாக இருக்கும்பொழுது கால் பாத வீக்கம் வரலாம். இன்னும் ஒரு சிலருக்கு கால்களில் ரத்த ஓட்டம் குறையும் பொழுது, இது 2 விஷயமா நடக்குதுங்க. ரத்த ஓட்டம் குறையுது அப்படின்னா ஏதாவது நம்மளுடைய ஆர்ட்ரிஸில் ஒரு பிளாக்கேஜ் இருக்குது, டீப் வெயின் த்ராம்போசிஸ் அப்படின்னு சொல்கிறோன்னு வச்சுக்கோங்க. அந்த கண்டிஷனில் ஆர்ட்ரிஸில் நமக்கு பிளாக்கேஜ் இருந்துச்சுன்னா ரத்த ஓட்டம் குறைய ஆரம்பிச்சிடும். அப்போது ரத்த ஓட்டம் குறையும் போது ஆட்டோமேட்டிக்காக காலில் வீக்கம் ஏற்படும். இன்னொரு விஷயம் அப்படின்னு பார்த்தோம்னா, வெரிகோஸ் வெயின்ஸ் இருக்குது. அப்போது நமக்கு என்ன ஆகுதுன்னா, சரியாக நமக்கு பிளட் ட்ரெயின் ஆகாமல், ஸோ அந்த டீஆக்சினேட்டட் பிளட் எல்லாம் வெயின்ஸ்லேயே தேங்க ஆரம்பித்து ரத்த ஓட்டம் சரியாக இல்லைனாலும் கால் பாதத்தில் மூட்டுக்கு கீழே நமக்கு வீக்கம் ஏற்படும். இது எல்லாமே பேசிக்காக வரக்கூடிய விஷயங்கள். இன்னும் ஒரு சிலருக்கு இந்த ஹெரனியா மாதிரியான பிரச்சனைகள் இருந்தாலோ, இல்லை கிராயின் ரீஜனில் ஏதாவது பிளாக்கேஜ் இருந்தாலோ, ஃபெமோரல் ஆர்டரியில் ஏதாவது பிளாக்கேஜ் இருக்கும்போது நமக்கு என்ன ஆகுதுன்னா காலில் வீக்கம் ஏற்படலாம். இன்னும் ஒரு சிலருக்கு பார்த்திங்கன்னா நர்வ்ஸ் ப்ராப்ளம், சயாட்டிக்கா மாதிரியான நரம்பு சம்மந்தப்பட்ட பிரச்சனையும், நர்வ் கம்ப்ரெஷன் இருக்குது அப்படின்னாலும் கால் வீக்கம் ஏற்படலாம். இது எல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும், இன்றைக்கி பெரும்பாலும் நிறைய பேருக்கு இருக்கக்கூடிய ஒரு பிரச்சனை, கால் பாத வீக்கம் இருக்குன்னா சிறுநீரகம் சம்மந்தப்பட்ட பிரச்சனை தாங்க இன்றைக்கி பெரும்பாலும் நிறைய பேருக்கு இருக்குது. ஸோ இந்த கால் பாத வீக்கம் இருக்குன்னா அலட்சியம் வேண்டாம். புரோட்டீன்யூரியா கண்டிஷன் இருந்தாலோ, சிறுநீரகங்களில் சுருக்கம் ஏற்பட்டாலோ, க்ரானிக் கிட்னி டிசீஸ் அப்படின்னு சொல்கிற இந்த பிரச்சனை இருந்தாலோ கால் பாத வீக்கம் ஒரு முக்கியமான ஒரு சிம்டம்ஸாக நமக்கு இருக்கும். இந்த சிம்டம்ஸ் இருந்தால் கவனமாக இருந்து நம்மளுடைய ரீனல் ஃபங்க்ஷன் டெஸ்ட் எடுத்துக்கோங்க. ப்ரோட்டீன் லீக்கேஜ் இருக்கா அப்படின்னு யூரினில் நம்ம டெஸ்ட் பண்ணி பார்க்குறது ரொம்ப ரொம்ப முக்கியம். இப்போ இந்த கால் பாத வீக்கம் இருந்துச்சுனாவே நமக்கு கிட்னி ஃபங்க்ஷன் கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சு
யூரியா கிரியேட்டின் எல்லாமே உடல்லையே சேர ஆரம்பிச்சிருது அப்படின்னு அர்த்தம். இன்னும் ஒரு சிலருக்கு யூரிக் ஆசிட் லெவல் உங்களுக்கு அதிகமாக இருந்தாலும் கால் பாதத்தில் வீக்கம் ஏற்படலாம். ஸோ நார்மலாக நீங்கள் காலை தொங்க போட்டே உட்காந்துருக்கீங்க, ரொம்ப தூரம் ட்ராவல் பண்ணுறீங்க அப்படின்னாலும் இந்த கால் பாதத்தில் வீக்கம் வரலாம். அது நார்மல். பட் இன்றைக்கி நிறைய பேர் நம்ம இந்த சிம்டம்ஸ் தெரிஞ்சும் இக்னோர் பண்ணிடுறோம். ஏன்னா நம்ம ட்ரீட்மெண்ட் ஸ்பெஷலாக கிட்னிக்கு தான் கொடுத்துட்ருக்கோம். அப்போது இந்த கால் வீக்கம் ஒரு 6-7 மாதமாக இருக்குங்க, நான் தான் இது வேறு ஏதாவது இருக்குன்னு விட்டுட்டேன் அப்படின்னு சொல்வீங்க. அப்போது சிறுநீரகங்களோட பாதிப்பு கொஞ்சம் கொஞ்சமாக அதிகரிச்சுக்கிட்டே இருக்குன்னு அர்த்தம். இந்த ரீசன்ஸ்னால நமக்கு கால் பாத வீக்கம் வரலாம். ரொம்ப கவனமாக பார்த்துக்கோங்க. இன்னும் ஒரு முக்கியமான ரீசன் என்னென்னா டயபெட்டிக் நியூரோபதின்னு சொல்கிற கண்டிஷன். ஸோ இதுலேயுமே நரம்புகள் வீக் ஆகும்போது நமக்கு சுகர், சர்க்கரையோட அளவு அதிகமாகிடுச்சு, இந்த பிரச்சனை வருங்க. சரி, இந்த மாதிரி கால் வீக்கத்தை குறைப்பதற்கு பேசிக்காக என்ன பண்ணலாம்? ஏன்னா உங்களுக்கு என்ன காரணத்தினால கால் வீக்கம் இருக்கோ அதற்கான சிகிச்சை கண்டிப்பாக எடுக்கணும். ஒருவேளை உங்களுக்கு சிறுநீரக பாதிப்பினாலேயும் கால் வீக்கம் வரலாம். அதுக்கான நமக்கு அந்த சிறுநீரகங்களை பலப்படுத்தக்கூடிய மூலிகைகளை நீங்கள் எடுத்து, புரோட்டீன் லீக்கேஜ் இருக்கா அதற்கான மருந்துகளும் நீங்கள் எடுக்கும்பொழுது கொஞ்சம் கொஞ்சமாக அந்த கால் பாதத்தில் வீக்கம் நமக்கு நல்லா குறைய ஆரம்பிச்சிடும். இதை கவனத்தில் வச்சுக்கோங்க. இப்போ உங்களுக்கு கால் பாதத்தில் வீக்கம் இருக்குது அப்படின்னு சொல்லும்பொழுது மஞ்சள் சேர்த்து, ஸோ மஞ்சளோட கற்றாழை சாறு விட்டு அரைச்சி காலில் பருத்து போடலாம். ஸோ சாதாரணமாக நம்ம பயன்படுத்தக்கூடிய மஞ்சள், இல்லை கஸ்தூரி மஞ்சள் கூட எடுத்துக்கலாங்க. இதில் நீங்கள் என்ன பண்ணலான்னா கற்றாழை சாறு விட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி கால் பாதத்துக்கு மேலே வீக்கம் இருக்கக்கூடிய இடத்துல, ஆங்கிள் ஜாயின்ட்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, ஸோ அந்த இடத்துல, அதாவது கரெக்டாக அந்த கொலுசு போடுவீங்க அந்த இடத்துலையும் இந்த மஞ்சளும் கற்றாழையும் சேர்ந்து அதை பருத்து போடலாம். அதுக்கப்புறம் வெந்நீர் ஒற்றடம் கொடுக்கலாம். இஞ்சி ஒற்றடம் ஒரு லிட்டர் தண்ணீரில் ஒரு 50லேருந்து ஒரு 100 கிராம் அளவு இஞ்சி தட்டி சேர்த்து அதை நல்லா பாயில் பண்ணி நல்ல திக்காக இருக்கக்கூடிய கிளாத் அதில் டிப் பண்ணி கால்களில் ஒற்றடம் கொடுக்கறது பெஸ்ட்டாக இருக்கும். ஸோ ஒற்றடம் கொடுக்கும்பொழுது காலில் இருக்கக்கூடிய வீக்கம் நமக்கு குறையுங்க. என்னதான் நம்ம எக்ஸ்டர்னலாக இந்த ட்ரீட்மெண்ட் எல்லாம் பண்ணாலும் உண்மையான ரூட் காஸ் என்ன, எதனால் நமக்கு வீக்கம் இருக்குது? ஒரு வேளை உங்களுக்கு வெரிகோஸ் வெயின் இருந்துச்சுன்னா இந்த ஒற்றட முறையை நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கலாம். உள்ளுக்கு எடுக்கக்கூடிய மெடிசன்ஸ், அதாவது பிளட் பியூரிஃபையர் எடுக்கணும், பிளட் தின்னர் எடுக்கணும். ஸோ நிறைய பேர் நீங்கள் பிளட் தின்னர் யூஸ் பண்ணிகிட்ருப்பீங்க. ஸோ நேச்சுரலாக பிளட் தின்னர் என்னென்ன இருக்குது அப்படின்னு சித்த மருத்துவத்தில் பார்க்கும்பொழுது லவங்கப்பட்டை. ஸோ லவங்கப்பட்டையை டீ மாதிரி போட்டு நம்ம குடிக்கலாம். ஸோ கால் வீக்கம் இருக்குது, ஸோ நமக்கு ரத்த ஓட்டம் சரியாக இல்லை, வெரிகோஸ் வெயின் ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னா லவங்கப்பட்டையும் ஓமமும் சேர்த்து சும்மா கொஞ்சம் ஒரு 2 துண்டு லவங்கப்பட்டை போட்டு ஒரு 1/2 ஸ்பூன் ஓமம் போட்டு பாயில் பண்ணிவிட்டு காலையிலையோ இல்லை ஈவினிங் டைம்லையோ நீங்கள் குடிச்சிட்டு வரலாம். ஸோ எக்ஸ்டர்னலாக இந்த பத்து போட்டுட்டு இந்த லவங்கப்பட்டை ஓமம் டீ நம்ம குடிச்சிக்கிட்டே வரும்போது பிளட் சர்க்குலேஷன் நமக்கு நல்லாவே இன்க்ரீஸ் ஆக ஆரம்பிச்சிருங்க. அதே மாதிரி அடிக்கடி வாழைப்பூ சாறு நீங்கள் எடுத்துக்கோங்க. வாழைப்பூ அப்படின்னு சொல்கிறது நல்ல ஒரு துவர்ப்பு சுவை இருக்கக்கூடியது. உங்களுக்கு சிறுநீரக பாதிப்பாக இருந்தாலும் சரி, இல்லை நமக்கு இரத்த ஓட்டம் பாதிப்புனால கால் வீக்கம் இருந்தாலும் சரி, எப்படி இருந்தாலும் அதை குறைக்கிறதுக்கு வாழைப்பூ உங்களுக்கு ரொம்ப பெஸ்ட்டாக இருக்கும். ஸோ இதை நல்லா அரைச்சி சாறு எடுத்து, வாழைப்பூவோட ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்து அரைச்சி சாறு எடுத்து அதை நம்ம குடிக்கலாம். காலையில் எம்டி ஸ்டொமக்கில் குடிச்சிட்டே வரும்போது இது பெஸ்ட்டு பிளட் பியூரிஃபையராக உங்களுக்கு இருக்குங்க. அப்போது ரெகுலராக நமக்கு கால் பாத வீக்கம் இருக்குது அப்படின்னா இந்த சிகிச்சைகள் எல்லாமே எடுத்துக்கலாம். ஒருவேளை உங்களுக்கு சிறுநீரக பாதிப்புனால கால் வீக்கம் இருக்குன்னா அதற்கேற்ற சித்த மருந்துகளும் எடுக்கணும். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம கிட்னி டீடாக்ஸ் மெடிசன் எடுக்கிறது ரொம்ப ரொம்ப பெஸ்ட்டாக இருக்கும். ஸோ இதற்கான பேசிக்காக நம்ம ஹெர்பல்ஸ் மூலிகைகள் அப்படின்னு பார்க்கும்போது நீர்முள்ளி விதைகளை எடுத்துக்கலாம். ஸோ நீர்முள்ளி விதைகளை கஷாயமாக நல்லா பாயில் பண்ணி எடுக்கலாம். அதே மாதிரி தொட்டார்சுருங்கி, ஸோ முழு தாவரமும் அதை பவுடர் பண்ணி நம்ம எடுத்துகிட்டு வரலாம். ஸோ தொட்டார்சுருங்கி அப்படின்னு சொல்கிறது நம்ம சாலை ஓரங்கள்லாம் பார்த்துருப்போம் இல்லைங்களா. ஸோ டச் மீ நாட் பிளான்ட்னு சொல்லுவோம். அது முக்கியமான சிறுநீரகத்தை பாதுகாக்கக்கூடிய ஒரு மூலிகை. ஸோ அதனுடைய பொடியை கூட நம்ம டீ மாதிரி ரெடி பண்ணி குடிக்கலாம். ஸோ ஒருவேளை உங்களுக்கு கால் வீக்கம் குறையிறதுக்கு ஆயில் அப்படின்னு சொன்னால் இந்த நித்திய கல்யாணி மலர்கள் இருக்குது பார்த்தீங்களா. ஸோ அந்த மலர்களும் இலையும் சேர்த்து அரைச்சி தேங்காய் எண்ணெயோட காய்ச்சி அந்த எண்ணெயை நம்ம பயன்படுத்திட்டு வரலாம். கால் வீக்கம் நமக்கு குறையும். ஆனால் உண்மையான எதனால் இந்த வீக்கம் வருதுன்னு தெரிஞ்சு அதற்கான சிகிச்சைகள் எடுக்கும் பொழுதும் நமக்கு கால் வீக்கம் குறைய ஆரம்பிக்குது. ஸோ மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கலாம். நன்றி.